Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 379 part 2. ஓபன் பண்ணா ஒரு வழியா போன எபிசோட்ல லாப்போன தனியா கழட்டி விட்டுட்டு இவனை கிளம்பிட்டானுங்க. என்ன கிராண்ட் லைனுக்கு என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே பயங்கரமான மலை கடல்ல வேற லெவல்ல அலை கப்பால செயல் பண்ணி கொண்டு போறதுக்குள்ளேயே படாத பாடுபடுவானுங்க. பட் இவங்க கஷ்டப்பட்டு தாண்டி போனாதான் அடுத்த சைடு இருக்க கிராண்ட் லைனுக்கு போய் சேர முடியும். சோ அப்படி கஷ்டப்பட்டு முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி போகும்போது தான் அங்க ஒரு லைட் ஹவுஸ் ஒண்ணு பாப்பாங்க. இதுதான் கிராண்ட் லைன்ல இருக்கிற என்ட்ரன்ஸோட லைட் ஹவுஸ். அதை பார்த்த உடனே செம ஹாப்பி. இப்ப அந்த சைடு போயிட்டாங்கனாலே போதும், இவங்க கிராண்ட் லைனுக்கு என்ட்ராகிறது மட்டும் தான் பேலன்ஸ். சோ அதுக்கு முன்னாடி கேப்டன் மத்தவங்க எல்லாத்துக்கிட்டையுமே கன்ஃபார்ம் பண்ணுவாரு, யாராச்சும் லாப்பூனை பாத்தீங்களா இல்லையான்னு. ஒரு வாரம் ஆச்சாமா அதை பார்த்து. அது எங்கேயுமே மறைஞ்சு வந்த மாதிரி இல்ல, ஃபாலோ பண்ணி வந்த மாதிரியும் இல்ல. ஏன் அதோட சத்தம் கூட ஒரு வாரமா கேட்கல. இதை கேட்கும் போதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் என்ன பண்றது, அதோட நல்லதுக்கு அதை விட்டுட்டு தானே வந்தாகணும். கூட்டு போனா கண்ணு முன்னாடியே செத்து போகும். அதை விட கொடுமை, எங்கேயாச்சும் அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருந்தா கூட பஞ்சாயத்து இல்லையே. எப்படியும் அதோட ஃபேமிலி கிட்ட அது போய் சேர்ந்துரும்னு ஒரு நம்பிக்கை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடியா இருங்க கிளம்பலாம்னு சொல்லி கத்துவான். அம்புட்டு வேறும் நாங்க ரெடின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சைடு கத்துவானுங்க. சோ நெக்ஸ்ட் ஸ்டாப் இந்த உலகத்தோட கிரேட்டஸ்ட் ஓஷனான கிராண்ட் லைனுக்கு இவங்க போறாங்க. தட்டி பிரிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரிவர்ஸ் மவுண்டன்ல கப்பலை விட்டு ஏத்த ஆரம்பிப்பாங்க. நம்ம ஆளுங்க கிராண்ட் லைனுக்குள்ள எப்படி என்ட்ரானாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் என்ட்ராவாங்க. அட மலை மேல கூட தண்ணி ரிவர்ஸ்ல மேல போகுமே, அந்த தண்ணியில தான் முக்குன்னு முக்கி அப்படியே பிச்சுக்கிட்டு போவாங்க. எல்லாத்துக்கும் செம என்ஜாய்மெண்ட். சோ அப்படியே ஒரு வழியா டிராவல் பண்ணி கிராண்ட் லைனோட என்ட்ரன்ஸுக்கு போய் சேர்ந்தாச்சு. அப்படியே அங்க போய் சேர்ந்த உடனே அங்க இருக்க லைட் ஹவுஸ்ல ஒருத்தரை மீட் பண்ணுவாங்க. அவரு தான் அந்த கிராக்கஸ், அங்க இருக்க லைட் ஹவுஸோட கீப்பர். யார் யாரெல்லாம் கிராண்ட் லைனுக்கு வராங்களோ அவங்களை இவரு தான் வெல்கம் பண்ணுவாரு. ரிவர்ஸ் மவுண்டன்ல இருந்து ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டீங்க, உங்களை இந்த பைரட்டோட கிரேவ்யார்டுக்கு நான் வெல்கம் பண்றேன்பா. உடனே கிரேவ்யார்டான்னு சொல்லி எல்லாம் விழுந்து சிரிப்பாங்க. சரி அவரை பத்தி சொல்லிட்டாரு, இவங்களை பத்தி சொல்லணும்ல. இவங்க தான் ரூம்பர் பைரட்ஸ். கேப்டன் பேரு யோர்கி. நாங்க வெஸ்ட் ப்ளூல இருந்து வந்திருக்கோம். என்ன டிராவல் பண்ணி வந்ததுல கப்பல் பயங்கரமா சேதம் ஆயிருச்சு, இங்க இருந்து சரி பண்ணலாமான்னு கேப்பான். கிராக்கஸ் கொஞ்சம் கூட யோசிக்காம தாராளமா பண்ணுங்க, உங்களுக்காக சாப்பாடு எல்லாமே நான் ரெடி பண்ணி தரேன்னுவான். கப்பலை பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் டேமேஜ் பலமா தான் இருக்குது. உடனே கேப்டன் என்ன சொல்வாரு, சக்சஸ்ஃபுல்லா நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், சோ இன்னைக்கு பார்ட்டி பண்ணி நம்ம செமையா என்ஜாய் பண்ணணும், எல்லாரும் ரெடியான்னு சொல்லி கேப்பானா. ப்ரூக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன்னா லாப்போனை விட்டுட்டு வந்துட்டாங்களே. ஆனா அந்த டைம் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, கிராக்கஸ் திடீர்னு எப்பா உங்க கூடவே ஒரு குட்டி திமிங்கலம் ஒண்ணு வந்துச்சு, அது என்ன உங்க பெட்டான்னு கேப்பான். எல்லாத்துக்குமே தூக்கி வாரி போடும். எது திமிங்கலமான்னு அப்படியே திரும்பி பார்த்தா லாப்போன் அங்க நின்னுட்டு இருக்கும். அவ்வளவுதான், எல்லாரும் பார்த்துட்டு ஆடி போயிருவானுங்க. கொக்கா மக்கா இவ்வளவு தூரம் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கானான்னு. ஏன்னா ஒரு வாரமா இவன் கண்ணுலயே படல, இப்ப திடீர்னு பின்னாடி வந்து நின்னுட்டு இருந்தானா ஷாக் ஆகத்தானே செய்யும். அடே லாப்போனு வேற லெவல்ல பண்ணிட்டாடா, எங்களுக்காண்டியாடா இவ்வளவு தூரம் வந்தேன்னு சொல்லி ப்ரூக் அப்படியே தலையில தண்ணிக்குள்ள வந்துருவான். லாப்போன் தான் வெளியே தூக்கும். என்ன இப்ப எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பி, இப்படி விட்டுட்டு வந்துட்டோமேனு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆனா எப்படியா வந்துட்டான். அப்படி அவன் மேல இருக்கும்போது தான் ப்ரூக் ஒன்னு நோட் பண்ணுவான். இவங்களை ஃபாலோ பண்ணி அந்த ரிவர்ஸ் மவுண்டன்ல வந்தான்ல, அந்த டைம் அவனுக்கு மண்டை பூரா பயங்கரமான டேமேஜ். இப்போ இவங்க அந்த புயல் மலை இடின்னு எல்லாத்தையும் தாண்டி வந்தாங்கல்ல, அப்ப லாப்பூனும் அதெல்லாத்தையும் தாண்டி தானே வந்திருக்கணும். ஏன்டா இப்படி கிறுக்குத்தனம் பண்ணு வண்டியா திட்டுவான். ஆனா அதுக்கு இவங்களை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி, ஜாலியா கத்திட்டு இருக்கும். உடனே கேப்டன் இதை நம்ம கொண்டாடணும்ல, வாங்க நம்ம பாட்டு பாடலாம், கண்டிப்பா லாப்போனுக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மியூசிக்கை ஸ்டார்ட் பண்ண சொல்லுவான். ப்ரூக்கு எல்லாம் செம ஹாப்பி. அப்புறம் என்ன யஹஹான்னு ஆரம்பிப்பாங்க. எல்லாம் ஒரே என்ஜாய்மெண்ட் தான். மெயினா நம்ம லாப்போன்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவான். அவனுக்கு அடிபட்டு இருந்துச்சுல, சோ கட்டெல்லாம் போட்டு விட்டுருப்பானுங்க. எப்படியே செம ஹாப்பியா சரக்கெல்லாம் அடிச்சு சந்தோஷத்துக்கு அங்க பஞ்சமே இல்ல. அப்படியே சில பல நாட்களும் போகுது. இவங்க அங்கேயே இருந்து டேமேஜ் ஆனவங்க கப்பலை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணுவாங்க. இப்போ லாப்போன் என்னதான் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் இந்த கிராண்ட் லைன்ல இவங்களை ஃபாலோ பண்ணி அது வந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு ஆபத்து தான். சோ மறுபடியும் ப்ரூக் அதுகிட்ட சொல்லிடுவான், எங்களை ஃபாலோ பண்ணி வராத, அது உனக்கு தான் ஆபத்து, ஏன்னா கிராண்ட் லைன் ரொம்ப ரொம்ப மோசமானதுன்னு மறுபடியும் அதை நிக்க வச்சு கதையா சொல்லுவான். அது ரொம்பவுமே ஃபீல் பண்ணும். இது இப்படி ஃபாலோ பண்ணி வரும்னு இவனுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. எப்படியும் திரும்பியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிதான் அதுகிட்ட கெஞ்சி கேப்பான், நீ எங்க பின்னாடி வராத, வந்தா அது உனக்கு தான் பெரிய ஆபத்துன்னு. வேணும்னே விட்டுட்டு போகணும்லாம் இந்த மாதிரி பண்ணல, ஆனா எங்களுக்கு இதை விட்டா வேற வழியும் தெரியல, உனக்கு மட்டும் தான் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறியா, எங்களுக்கெல்லாம் அதுக்கு மேல கஷ்டமா இருக்கு, அப்படி இப்படின்னு சோகமா பேசிட்டு இருப்பான். அந்த டைம் திடீர்னு கேப்டன் வந்து நம்ம ஒண்ணு விட்டுட்டெல்லாம் போறது இல்லம்மா அப்படின்னா கூட்டு போறானான்னு கேட்டா அதான் இல்ல, அந்த லாப்பூன் இவங்களுக்காண்டி இங்கே வெயிட் பண்ணுமாமா. இவன் என்ன பண்ண போறானுங்கன்னா ஒரு 2 to 3 வருஷம் அப்படியே அந்த கிராண்ட் லைன்ல டிராவல் பண்ணி மொத்த உலகத்தையுமே சுத்தி மறுபடியும் ரிட்டர்ன் இந்த வழியாவே வந்து லாப்போனை கூப்பிட்டா வந்துருவாங்களாமா. அதுவும் எப்படி அந்த பக்கமா இருக்க ரெட் லைன் வழியா. அதனாலதான் லாப்போன் இவங்க வரலன்னு சொல்லி அந்த ரெட் லைன்ல இருக்க மலையை போட்டு இடின்னு இடிச்சு மண்டையை உடச்சுக்கிட்டு இருந்தான் போல. சோ எங்களுக்காண்டி வெயிட் பண்ணி நாங்க கண்டிப்பா வருவோம், அதுவும் உனக்காக மட்டுமே நாங்க வருவோம் அப்படின்னு அவன் சொன்னோடனே ப்ரூக்குக்கெல்லாம் செம ஹாப்பி. உடனே அவனும் சொல்லிடுவான், சத்தியமா உன்னை பார்க்க நானும் வருவேன், அந்த டைமுங்கும் போது நல்லா பெருசா ஸ்ட்ராங்கா மாறி இரு அப்படின்னு அதுகிட்ட சொல்லிட்டு நேரா கப்பல் எடுத்துட்டு கிளம்புவானுங்க. போறப்போ லாப்போன்
லாபூன் திரும்பி மீட் பண்ணலாம், உடம்ப பாத்துக்க, நாங்க இந்த உலகம் பூரா அட்வென்ச்சர் பண்ண போறோம், நாங்க எங்க போனாலும் நீ எங்க படி தான், சோ எதை நினைச்சும் கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. லாபூனுக்கும் சந்தோஷம் தான் திரும்பி வருவாங்கன்னு. ஆனா போறான் இல்லேன்னு அதை விட கவலை, நம்ம சொன்னதை அவன் புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லி தேங்க்யூ பை பாய் லாபூன், உடம்ப பாத்துக்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே போவானுங்க. கிராண்ட் லைன் வழியா இந்த உலகத்தையே ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி லாபூனை பார்க்க ரிட்டர்ன் வராயலாம். இந்த கடல் எவ்வளவு மோசமானதுன்னு அவனுக்கே தெரியும். பட் இருந்தாலும் இப்படி ஒரு வாக்க வாரி இறைச்சிட்டு கிளம்பிட்டானுங்க. லாபூனும் சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துரும். அப்படியே கட் பண்ணி 3 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. என்னடா உலகத்தை சுத்தி வந்துட்டாங்களான்னு பார்த்தா அதான் இல்ல. புளோரியன் ட்ரையாங்கிள் அவங்க கப்பல் நின்னுட்டு இருக்கும். அந்த இடமே பனிமூட்டமா இருக்கும். அங்கதான் சூரிய வெளிச்சமே உள்ள வராதே. சரி என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு கப்பலை அப்படியே சுத்தி சுத்தி காமிக்கிறாங்க. எல்லா இடமும் நமத்து போய் டேமேஜ் ஆகி கண்ணா பின்னமாயி சின்ன பின்னமாயி போயிருக்கும். கப்பல்ல எல்லாரும் இருப்பாங்கன்னு பார்த்தா எல்லா இடமும் டேமேஜ் ஆகி தான் இருக்குமே தவிர யாரும் இருந்த மாதிரி இல்ல. அந்த கப்பல்ல ஃபாகுக்கு நடுவுல ப்ரூக்கு மட்டும் தன்னந்தனி மனுஷனா தனி காட்டு ராஜாவா ஃபீல் பண்ணிக்கிட்டு நிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.